வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க. வள்ளுவனார் சொன்ன புகழ் தமிழை வாழ்க்கை வான்மலை தமிழே வாழ்வுறவர்கள் வான்மலை தமிழே வள்ளுவனார் சொன்ன புகழ் தமிழை வாழ்க்கை உழவர்கள் வான்மலை தமிழே பள்ளி சங்கம் வளர்த்த தென்னகத்தின் பூங்காவிலே சிங்கார நடைபோட்டு இந்த அகிலமெல்லாம் பாராட்டி அன்புடனே வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கே முடி முதல் திருவேங்கட வரை உன்னை புகழாத மனிதர் ஒருவரும் இல்லை. தமிழே 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 உண்மை முதற்கண் வணங்கி என் தாயையும் நந்தையும் வணங்கி இங்கே குழுமி இருக்கிற பெரியோர்களை தாய்மார்களை இளைஞர் மக்களை என்னோடு வந்திருக்கும் சக நடிகை பெருமக்களே, என்னை அருமை பெருமையோடு அழைத்து அன்பு சேர்த்த அன்பு அண்ணார் அவர்களே, அன்பு ஆட்சியார் குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் சிறந்தாண்டு வணக்கம் வணக்கம் பணியை துவக்குவோம். இங்கு வேடமாக விருத்தராக நடிக்க இருக்கும் அருமை தம்பி சீனிவாசன் அவர்களுக்கு விழா கமிட்டியாரின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம். என்னை அன்போடு அழைத்து வாழ்த்தையும் கூறி பெருமை சேர்த்திருக்கிற அன்பா அன்னார் அவர்களுக்கும் இந்த ஊரில் உள்ள அத்துணை பெருமக்களுக்கும் அந்த எல்லா வல்ல இறைவன் எல்லா நலங்களையும் வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டி என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் மரியாதை செலுத்தியமைக்கு நன்றி நன்றி நன்றி. வேணும்னே பக்கத்துல வச்சு திங்கிறான். நந்தி மாலை போகுது பூங்கட்டும் இந்த நினைவு கண்ணத்தில் போக என்ற மேலையோ பள்ளிக்குள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தார் எனும் நெஞ்சை பறித்தார் கொஞ்சி சிரித்தார் எனும் நெஞ்சை பறித்தார் நந்தி மாலை பொழுது பூங்கட்டும் இந்த நினைவு மலை மகள் மலரோடு
இந்த நினைவு பாடி உன்னை தேடி ஆடிவே தண்ணி வேலை இன்னும் பாடு வண்ணம் நூறு பாடிவே கட்டுப்போங்களுக்கு தாடி உன்னை தேடி ஆடிவே தண்ணி வேலை இன்னும் பாடு வண்ணம் நூறு பாடிவே மெல்ல மெல்ல வளர்ந்துட்டும் கவிதை சொல்லி சொல்லி மயில் கட்டும் இளமை என்ன ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாகு ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாகு ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாகு ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாகு கண்ணோடு கண் பண்பாடுவோ என்னேதான் என்னாகுவோ அனைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாலும் அனைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாலும் ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும் ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும் நந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அன்னத்தின் போகை என்ற மேனியோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தார் என் நெஞ்சை பறித்தார் கொஞ்சி சிரித்தார் என் நெஞ்சை பறித்தார் உன்னதி மாலை போகுது பொங்கட்டும் இன்ப நினைவே தெய்வரம்பை மின்னார் திருவிழாவில் நாம் திரட்டி கைவருந்த வேதனை கற்பித்தானா தேவகோட்டையைச் சேர்ந்த விஷால் வள்ளியப்பன் சீனிவாசன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக ஆடும்போது என்னை ஆடியோ பார்க்கத்தான் நான் 2 வரி போறதுக்குள்ளேயுமே அது சரியில்லை பாட்டு வேற மாதிரி போயிடுச்சுன்னா ஆனா என்னை தூக்க போட்டு ஆடிட்டான் அதையும் சொல்லியாச்சு வந்து அதை ஆடிட்டனே பண்ணாப்புல தூக்க போட்டியே பொண்ணு நீங்க தூங்கிட்டே பண்ணாப்புல ஆமா அன்பு அந்த குழந்தையின் அன்பளிப்பு வாழ்த்தாக 100 ரூபாய் வழங்கியதற்கு மிக்க மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அவ்வளவு உண்மையாக இருக்கிறது. அந்த இளமையை தெய்வரம்பை மின்னார் திருமணங்கள்லாம் திரட்டி கைவரந்த வேதனைகளை கற்பித்தானா ஐவருளிக்கிழமர்ந்த சிவனாருக்கு தெய்வ வடிவெடுத்த செய்கை முழுந்தானா கம்மியன் கையால் கெடுத்து காட்சி தீராமல் இந்த செம்மலர்கள் கைமலரால் செய்திட்ட பொற்பாவை அந்த பாவைக்கு நல்லது செய்யணும் சேவை செஞ்சா நமக்கு இடையும் ஓசை இல்லைன்னா பூசை நடக்கட்டும் இவ்வளவு நிலைக்கு பார்க்கணும்னா அப்படி அப்படி போயிட்டே இருக்காங்க. இது மனசுக்கு தானம் இது உறவுக்கு தானம் காதல் உலகத்தின் தானம் கெட்டி மேலும் மனசோனம் காதல் உலகத்தின் தானம் கெட்டி மேலும் மனசோனம் இது மனசுக்கு தானம் ஓடும் நதிகளில் சலசல என்றொரு சாதம் சாதம்
அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாற்று பசு முன்னால் உரிக்கு வாரத்தை எடுத்துட்ட இலையில் உள்ள சித்திர பதுமை. அப்படி சித்திர பதுமை சரி 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 என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையமைக்க உன்னை விட்டால் வேறொருக்கு எண்ணமில்லை நான் காதலிக்க முத்த முத்தாய் நீரெதற்கு நான் என்னையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே கையெழுக்கே ஆனையின் தந்தம் தடைந்தெடுத்தால் தங்கமெல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இந்த தேவதையை பார்க்கும் பொழுது கட்டிப்பவனும் மனவனை பொருட்களும் தட்டச்சிறையை சரியாய் கை கிடந்த கைவினைகள் பலபலவன பற்றவை கேட்டு பட்டை பொருட்காலை வட்டமலை மாவட்ட வச்சிரி செவலிக்கிட்டு போகணும் மாலையிட்டு முத்துமணி மாலையிட்டு போகத்தில் வச்சிரை மொழி பொங்கலாம் மதத்திற்கும் விலை கரிமண மன்னம் திருமணம் புரிந்தாக வேண்டும். அவர் என்ன செய்யலாம்?
கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே பட்டு சேலை காத்தாட கருவமே நீ கூந்தாட பட்டு சேலை காத்தாட கருவமே நீ கூந்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர ஒரு பார்வை பார்த்தவரே என்னை கோடி கிளியாய் அடித்தவரே ஒரு பார்வை பார்த்தவரே என்னை கோடி கிளியாய் அடைத்தவரே கையெடுத்தால் துவண்டு விடும் கண்ணும் இரண்டும் சிவந்து விடும் கையெடுத்தால் தவழ்ந்து விடும் கண்ணும் இரண்டும் சிவந்து விடும் சின்ன இடையே சித்திரமே சிரிக்கும் காதல் நித்திரமே நிமிர்ந்து நடக்கும் நடையழகு நெருங்கி பழகும் கலையழகு அமைதியும் உடத்தழகு யாவும் உங்கள் தனியழகு கட்டு கூந்தல் முடித்தவரே என்னை காதல் வலையில் அடைத்தவரே ஒரு பார்வை பார்த்தவரே என்னை கூண்டு கிளியாய் அடைத்தவரே உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும் மயங்க வைத்தது உன் முகமே நங்கை உந்தன் திருமுகமே காது பழங்கள் கேட்கவில்லை காதை மனமும் பார்க்கவில்லை காது பழங்கள் கேட்கவில்லை காதை மனமும் பார்க்கவில்லை காதி வந்தது என் மனமே தாவும் வாழும் உங்கள் சசியே கட்டு கூந்தல் முடித்தவரே என்னை காதல் வலையில் அடைத்தவரே ஒரு பார்வை பார்த்தவரே என்னை கோடி கிளியாய் அடைத்தவரே பின்னி எடுக்கிற அன்னைக்கு சொல்லிட்டாரு பின்னி எடுக்கிற அப்படி அப்படின்னு ஆமா என்ன காரணம் நான் ஏற்கனவே சொல்லினேன் எங்க மாமாட்டையும் சொல்லிட்டோம் இந்த கடையில வெட்டு மட்டும் தான் கேட்க முடியும் இவரெல்லாம் சில அதாவது ஒரு சவுக்கமாகவும் இருக்க மாதிரி இருக்கும் ஓட விட மாட்டாங்க இப்ப உங்களுக்கு இந்த சுறுசுறுப்பா இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியுதானே அது காரணம் அவர் தான் என்ன காரணம் அந்த நடைக்கு மீறி என்னை போக விடவே மாட்டார் அப்படியே இழுத்து கொண்டு வந்துருவார் எங்க நான் கொஞ்சம் முன்னாடி ஓடினாலும் தட்டி பின்னாடி இழுத்துருவார் வா இங்கே வா அப்படின்னு அது சட்ட சிக்கலாயிரும் அதனாலதான் ஆனாலும் இருந்தது வரைக்கும் நிலவும் ஒளியும் போல இந்த விண்ணும் பூமியை அகற்றும் இந்த தேவதையும் போல சத்தம் கேட்கிறான்னு மட்டும் இவளை பார்க்கணும் சத்தம் கேட்கிறா என்ன தொண்டை எதுன்னு தெரியல அப்படியே அப்பா காணமே கட்டையுமே நான் கட்ட 2 கட்ட சிரிக்க வச்சுக்க வேண்டியதா இந்த சிரிக்கி மவளுக்கு என்ன தொண்டை ஆமா ஆமா கட்டையை லாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கட்டை இல்ல ஒருவேளை மாலை போட்டிருக்கனால இருக்குமா சொல்ல முடியாது மாலை போட்டிருக்கா நல்ல சாப்பாடு ஊக்கத்தோட இருக்கும் இல்ல அது மட்டும் இல்ல எந்த நாளும் இறங்கி வரவே வராது ராத்திரி சாப்பாடு ஆனா நான் சொன்னேன் நாட்டசல்முடியை சேர்ந்த ஐசக் சீனிவாசன் அவர்களுக்கு இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாக வைக்கணும். நாட்டசல்முடியை சேர்ந்த ஐசக் அவர்கள் எனக்கு இங்கே 50 ரூபாய் வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி. இவன் வேற ஒன்றும் இல்லை,
அதை விட்டுட்டு முதல்ல இவருடைய அழகை மிளிரும் உழவை பார்த்தாலே என்னெல்லாம் சொல்லணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறதா. ஆனா இவ்வளவு அழகாக மயிலே மயிலன்னு கேட்டு பார்ப்போம். மயிலே மயிலே உன் தோகை இங்கே ஒயிலே ஒயிலே மெலோடி சிங்கர் பேரை எப்ப போட்டாலும் அதை வந்து நான் மெலோடி ஆகிருப்பேன். மயிலே மயிலே உன் தோகை இங்கே ஒயிலே ஒயிலே உன் தோகை இங்கே குளிர்கால மள்ளவோ கவிதையில் விடலாம் கடிலுடன் தொடரவோ மயிலே 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 மயிலே
ராஜப்பட்ட ரங்கத்தோட பார்வை பத்தியா ஆம்பளை மாதிரி தெரியுது. இது ஆம்பளை மாதிரி தெரியுதா? பாரு உன் நிலைமையை பாரு. குடும்ப பாரு எப்படி விருந்தாடி வந்து பொண்டாட்டி எடுத்த கதையா ஆக போகுது பாத்துக்க. உன்னை கல்யாணம் வேடிக்கை பார்த்து நிக்கிறேன். தலையை உள்ள விடுறதுல உன்னை கோமியத்தை வாங்கி தலையில் தெளிக்கப்படும். தங்க புண்ணியவதி கோயிலுக்கு மாலை போடுவீங்க. நீங்க ஐடியா சொல்றீங்க அதுக்கு? நீங்க இப்ப வள்ளியை நான் முத்தம் கொடுக்கலாமா இல்லையா? வள்ளிங்க வள்ளி நீ அப்படி நினைக்காத. உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நான் வள்ளிங்க. உன்னை கல்யாணம் இன்னைக்கு தான் எனக்கு முத கூசுது. முடிஞ்ச நீ செஞ்சாலும் யோசிக்க மாட்டேன். உன்னை தேர் கூட்டி ஊர் கூட்டி நான் சொல்லுவேன். ஊர் கூட்டி என்ன இருக்குமா வந்துகிட்டு இருக்க? அறிவு வேலை அவசியம் உனக்கு.
முதலுக்கு ஆபத்து வந்துருச்சு. ஐயா ஊர்ல மேய்த்து விட்ட ஆடு யாரு விட்டுனா விதையா பண்ணி தெரியல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவ எனக்குன்னே அவ எனக்குன்னு வரத அப்படி சொல்லாத. அப்படி நீ பண்ணாத. நான் சொல்லணும். அவளுக்குன்னே யார் பண்ணது விட்டது. எனக்கு மேந்து விட்டது. யார் அவரு? படுத்து தூங்கலாம். முடியாது, நாக்கு தள்ளிடும். என்ன பண்ணி இருக்கு? நீ கிடைக்கிறா நீ எல்லாம் ஒரு மச்சனா என்ன உறவு முறை? நான் கட்டி தங்கச்சி தங்கச்சி இனிமே தொட மாட்டாப்ல. தங்கச்சி தங்கச்சி அம்மா என் தங்கமே தங்கச்சி உங்களை காணாமல் நான் துருபாக இழைத்து விட்டேன். பார்த்தீர்களா? அண்ணன்னு தெரியாம போயிட்டனே. ஊருக்காரங்க ஒரு குடம் தண்ணி கொடுங்க குளிச்சு. என்ன தவறு தண்ணி கேட்கிறாங்க. வேர்த்து ஊத்திருச்சு குளிக்கலாம். அப்படி சொல்லுங்க. நீங்க போச்சுக்காதீங்க போச்சுக்க. அண்ணா நீங்கள் பேசுங்கள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா
கண்ணீரால் உங்கள் பாதத்தை நான் கால் ஒண்ணு மன்னிப்பு கேட்கிறேன். தங்கச்சி வேற ஒண்ணும் இல்ல. என் மாப்பிள்ளையோட தங்கச்சி ஒன்று இருக்கலாம். ஆமா நல்லது. அது செம்மையா இருக்கும் ஆளு. நான் கொஞ்சம் கருப்பு, அது கொஞ்சம் மானி நிறம். 2 சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மாப்பிள்ள வர சொல்லுங்க மாப்பிள்ள. அம்மா வாமா. அம்மா இங்கே வா. ஆச்சி முட்டி வந்துட்டா. இலிஞ்சாறு போச்சு. நீ போற ஓட்டு. ஆமா நம்பிராஜ குடும்பப்பட்ட பாடிட்ட. சின்ன கடிச்சு கிடக்கடிச்சு சின்ன கடிச்சு பண்றமா யாரும் அது என்னமா அப்படி உன் கைய புடிச்சு என்னமா கைய மட்டுமா புடிச்சாரு அண்ணேன்னு கூப்பிட்டேன் இல்லன்னா கூட பரவாயில்ல. உனக்கு கொஞ்சம் கூட ஏய் தோழி பொண்ணு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கா இல்லையா? கோவேசரா நினைப்பு லூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னமோ தெரியலங்க, அவரை பார்த்ததுல இருந்து இந்த பிள்ளை லூஸ் ஆயிருச்சு. என்னமா அவர் வந்து அந்த இடத்துக்கு அதை தேடி வந்திருக்காரு. மானையா வள்ளியம்மான் இந்த மாதிரி நீ பாத்துக்கிறது ஒன்னும் லூஸ் ஆகி போகும். இல்ல இல்ல அப்படியே கிடையாது என்னுடைய தோழி. அவங்க வந்து நடிப்பு திறமையை குரங்கு கெட்டாலும் வனத்தை கெடுக்காது. ஆமா பாத்துக்கிறீங்க பழமொழிய. அம்மா நான் இல்லன்னு சொல்லிட்டேன், உங்க அண்ணன் இல்லன்னு சொல்லிட்டாரு. சரி ஆனா கேட்க முட்டை காக்கா முட்டை கேட்க முட்டை ஓ காக்கா முட்டை உனக்கு காலைல வேணுமாமா? கேக்க முட்டை போட்டு சாப்பிடக்கூடாது. ஆமா மாலை போட்டுருக்கீங்களோ? அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்லியுமே காலையில மஞ்சள்ல கொண்டு மாலையை போடணும். ஆமா பண்றதெல்லாம் பண்ணி போடுறது நைட்ல. ஆமா நடிப்பை புளிகிறது அப்படியே. அப்புறம் காலையில கூட மஞ்சள்ல போடுறது. அடுத்த வருஷம் அப்புறம் என்னைய போடணும் இல்ல. சரி சரி அதெல்லாம் போயிட்டு போதே. இப்ப வந்திருக்கிற நீங்க ஆடி பாடி கொடுத்தீங்களா? இவர் ஆடி கொடுத்தா நான் பாடி கொடுத்தேன். ஏமா இப்படினா பாட்டு பாடி
அவர் யாரு? அவர்தான். இல்ல நீங்க ரொம்ப நெருக்கமா பேசி பழகுறீங்களே, உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்? அவரு இருந்தேன். என்ன ரகசியம்? அவரு எனக்கு அது வேணும்னு சொல்றாரு. அதுனா பேர் சொல்ல முடியாதுமா வெளியில. என்னம்மா பேர் சொல்லாத ஒரு விஷயம் இருக்காமா உலகத்துல? உங்க பேரு வள்ளி. உங்க பேரு வள்ளி அம்மன் சொன்னா. சரி. நான் தோழி பொண்ணு தோழின்னு கூப்பிடலாம். ஆமா. அவரு இப்ப சொன்னதுக்கு பேரு என்னன்னு இன்னும் வைக்கல. பேரை வைக்கலையாமா? இவன் பேர் வைக்காத ஒரு ஏமா இது பொருளா இல்ல வேற எதுவுமாமா? இல்லம்மா, அன்பு, பாசம், பண்பு, அரவணைப்பு அப்படி எடுத்து காட்ட சொல்றாரு. நீயே பாத்துக்கிட்டு இருக்க. ஆமா. பாத்துக்க 2 நாள் நான் ஆச்சுக்க புளிகிறேன். சரிம்மா போமா 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 பெட்டிக்காரங்களே நான் போவா. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் போகணுமா? அதான் கேட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. இனிமே பெட்டிக்கு நானா போனேன் விளங்குல, பெட்டிக்கார கேட்டுட்டு போனா விளங்குன்னு பாக்குறேன். பிரம்ம முகூர்த்தத்துல நல்லதை சொல்லுங்க. இப்படி சபிச்சு 2 வருஷத்துக்கு ஒண்ணு மாத்த வேண்டியதா? உனக்கு பெட்டிக்கார ராசியே கிடையாது சொல்லிட்டேன். காய கழுவுங்க. நான் போகவா? அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இனிமே ஆளுநர்காரர் கேட்டு போ. மிருதக்காரண்ணே நான் போகவா? இனி போனா என்ன போகாட்டி இனிமே அத வந்தா என்ன? பாடு முகரையே சரியில்லை. எங்க அண்ணனுக்கு முகரையே அப்படித்தானோ? வணக்கத்துக்குரிய மனைவிடவரே, வருக தாங்கள் யார்? என்ன காரணத்திற்காக இந்த இடத்தை நோக்கி வந்த காரணத்தை எங்க சொல்லுங்க பாப்போம். துணிமணியை மடிக்கலான்னு போனேன். ஒரு வள்ளி கதாபாத்திரத்தை வண்டி மாடுக்கு பாடுறீங்க. என்ன ராஜபாட்டு நீங்க நல்லா நாட்டை சுழட்டி தெளிவாக பாடும் ஐயா. வள்ளி மாதேன்னு பாருங்க. என்னால வண்டி மாடேன்னு இப்ப கேவலப்படுத்துறது என்ன இல்லை, வள்ளியை தான். எனக்கு சந்தேகம். என்ன தொடணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேருக்கு ஒரு வார்த்தை, கடைசி ஆசை என்ன? ஜாதகத்தை ஆரம்பிச்சுட்டானே.